This video is sponsored by BuyMote app. This video is sponsored by BuyMote mobile app. This video is sponsored by BuyMote E-commerce Private Limited. This video is sponsored by BuyMote E-commerce Private Limited. This video is sponsored by BuyMote E-commerce Private Limited. This video is sponsored by BuyMote mobile app. இருந்தாலும் இத கலத்தி எப்படி சரி செய்யலாம்? ஃபர்ஸ்ட் இதோட சேர்ந்திருந்த பாகங்களையும் குப்பையில இருந்து எடுத்துடலாம். எடுத்த இந்த பாகங்கள் அனைத்தையும் சுத்தம் பண்ணிடலாம். இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்து எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குன்னு இதை செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா மோட்டர் ஓடுற சத்தம் உள்ள கேக்கு. ஆனா இந்த கிரைண்டர் தான் சுத்த மாட்டுக்கு. அதனால இதை பிரிச்சு உள்ள என்ன பிரச்சனைன்னு பாத்துடலாம். உள்ள பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லா தனியா உடைஞ்சு வந்திருக்கு. இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் போல்ட் மாற்ற இடம் ஃபுல்லாவே உடைஞ்சிருக்கு. இந்த பிளாஸ்டிக் பகுதி உடைஞ்சதுனால இனிமே இது ஆகாதுன்னு நம்ம தூர போட தான் நினைப்போம். ஆனா எதுவுமே மாத்தாம இந்த பகுதியை ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பகுதியில பேரிங் இருக்கும். அந்த பேரிங் இருக்க இடத்துக்கு இந்த கேப் வழியா தண்ணி போனதுனால பேரிங் நல்லா துருப்பிடிச்சு சுத்தாம அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு. அடுத்ததா இதையும் கலத்தி புது பேரிங் எப்படி மாற்றுறதுன்னு பாத்துடலாம். இப்போ இந்த பேரிங்கை கலத்துறதுக்கு இதை இந்த மாதிரி தலைகீழா வச்சு கட்டையில வச்சு இந்த மாதிரி தட்டிடலாம். இப்போ இந்த பேரிங்க பாருங்க தண்ணி உள்ள போய் துருப்பிடிச்சு எப்படி சுத்தாம இருக்குன்னு. இப்போ இந்த பேரிங்க சின்ன ஒரு மெத்தட் மூலமா கழட்டிடலாம். அதுக்கு முன்னாடி மாட்டிருக்க இந்த போல்ட்டை இதுல இருந்து கழட்டிடலாம். அடுத்ததான் அந்த பேரிங்க கழட்டுறதுக்கு முன்னாடி மண்ணெண்ணெயை சைட்ல ஊத்திடலாம். அடுத்ததான் அந்த பேரிங்க கட்டையோட மேல் பகுதியில வச்சு பேரிங்கோட மேல் பகுதியை அடிச்சு உடைச்சு எடுத்துடலாம். இப்போ பேரிங்கோட மேல் பகுதியை அடிச்சு உடைச்சு எடுத்துட்டோம். இப்போ பேரிங்கோட கீழ் பகுதியை மேல இருக்க ஓட்ட வழியா சின்னதா ஒரு கம்பியை வச்சு தட்டி எடுத்துடலாம். இப்போ பேரிங்கோட கீழ் பகுதியை ஈஸியா எடுத்தாச்சு. அதே மாதிரி உடைச்ச பழைய பேரிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் இருக்கும். அதே நம்பர்ல புது பேரிங் வாங்கியாச்சு. அடுத்ததான் அந்த புது பேரிங் இதுல மாட்டிடலாம். இப்போ இந்த பேரிங்க கொஞ்சமா தட்டி கீழே தள்ளணும். அப்படி தட்டும் போது வெளியுள்ள வளையத்துல தட்டக்கூடாது, உள்ளுள்ள வளையத்துல தான் தட்டி கீழே தள்ளணும். அதே மாதிரி பேரிங்க கீழே தள்ளுறதுக்கு இந்த சைஸ்ல இரும்பு பைப் இருந்தாலும் அதை வச்சு அடிச்சு கீழே தள்ளிடலாம். இப்போ பேரிங்க கீழே வர தட்டி அடிச்சாச்சு. இப்போ பேரிங்கும் நல்லா சுத்துது. அடுத்ததா இதை இதுல வச்சு நம்ம போல்ட் போட்டு மாட்டணும். போல்ட பிடிச்சிருக்கிற மரம் இருக்கிற அந்த மெட்டல் பகுதி ஏற்கனவே இந்த பிளாஸ்டிக் பகுதியில இருந்து தனியா இது உடைஞ்சு வந்ததுனால இந்த கண்டிஷன்ல இதை இப்ப மாட்ட முடியாது. அதனால ஒரு சின்ன மெத்தட் மூலமா இதையும் ரொம்ப ஈஸியாவே சரி பண்ணிடலாம். அதனால 2 போல்ட் மாட்டக்கூடிய நடுப்பகுதியில கம்பியை ஹீட் பண்ணி சுத்திலும் ஓட்ட போட்டுடலாம். அடுத்ததான் 4 ஸ்க்ரூ எடுத்து நம்ம ஓட்ட போட்ட பகுதியில ஒவ்வொன்றா மாட்டிடலாம். அடுத்ததான் இந்த பகுதியிலிருந்து உடைஞ்சு வந்த இந்த மெட்டல் பகுதியை இருந்த இடத்துல லைனா வச்சிடலாம். இப்படி வச்சதும் எம்சில வச்சு நல்லா ஒட்டிடலாம். அடுத்ததா ஸ்க்ரூ இருக்க பகுதியை கொஞ்சமா வெளியே எடுத்து அதுல எம்சில நிரப்பி ஸ்க்ரூவை எம்சிலுக்குள்ள போற மாதிரி திருக்கி விட்டுறலாம். அடுத்ததான் அந்த பகுதி ஓட்டைக்கு நேரா இருக்கான்னு திரும்பியும் செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கரெக்டா தான் இருக்குது. அதனால மீதமுள்ள பகுதியில எம்சில ஃபுல்லா நிரப்பி அமுக்கி விட்டுறலாம். இப்போ எம்சில் நல்லாவே காஞ்சிட்டு இப்போ இந்த பகுதியை இதுல மாட்டணும். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே கலத்தின இந்த பகுதியை பேரிங்ல மாட்டிடலாம். இப்போ இதுல இந்த பகுதியை மாட்டிடலாம். இப்போ இந்த
பெல்ட்டையும் இதுல மாட்டிடலாம். இப்போ இந்த பெல்ட் டைட் பண்றதுக்கு மோட்டரை பின்னாடி வச்சு இந்த போல்ட டைட் பண்ணிடலாம். இப்போ பழையபடி மாட்டி எப்படி சுத்துதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் புது கிரைண்டர் ஓடுத மாதிரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம வேகமா This video is sponsored by Mode Mobile app. This video is sponsored by Mode Mobile application. This video is sponsored by Mobile application. எதனால இந்த பிரச்சனை How to வருதுன்னா ready அரைக்கிறதுக்கு Mama முன்னாடி இத grinder. தண்ணியால கழுவுவோம். Problem அந்த by நேரத்துல government. தண்ணி இந்த கேப் குள்ள Which போயிரும். problem அந்த faced in நேரத்துல இத grinders? தூக்கி நம்ம இந்த இடத்துல வைக்கும்போது இது வழியே தண்ணி பேரிங் குள்ள போயிரும். இந்த நேரத்துல நாளாக பேரிங் துருப்பிடிச்சு ஸ்டக் ஆயிரும். ஒருவேளை பேரிங் நல்லா ஸ்டக் ஆயிட்டுனா மோட்டர் மட்டும் சுத்தும், இது சுத்தாது. அந்த நேரத்துல இத சுத்தி விட்டு பாப்போம்னு கொஞ்சமா கையால சுத்துவோம். அப்படி சுத்தும் போதுதான் கீழ உள்ள பிளாஸ்டிக்கும் சேர்ந்து பிஞ்சிட்டு வந்துரும். அதனால மோட்டர் மட்டும் சுத்தும் போது இந்த பகுதி சுத்தலனா கண்டிப்பா சுத்தி விடாதீங்க. அதே மாதிரி கிரைண்டர்ல உள்ள பேரிங் அதிக நாள் நீடித்து இருக்க இதோட மேல் பகுதியிலையும் கீழ் பகுதியிலையும் தண்ணி இல்லாதவாறு பார்த்து மாட்டுங்க. சுருக்கமா சொல்ல போனா இந்த கேப் வழியா தண்ணி போகாதவாறு கவனமா இருங்க.